சண்டேனா ஸ்பெஷல் இல்லாமல் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீனை கழுவி எடுத்துக்கலாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே தலைப்பகுதியையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துக்கோங்க. 2-3 டைம் கழுவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு மண் வாணலியை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன். சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப வெந்தயம் சேர்த்திடாதீங்க, கசப்பாயிடும். மிளகு 1/4 ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பூண்டு 6 பல்லு. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1, இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படின்னா சுவை வந்துட்டு அவ்வளவு அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததாக அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்திடலாம். அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக புளிக்கரைசல் சேர்த்திக்கலாங்க. நான் எலுமிச்சை சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க, கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்திக்கிறேங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெத்திலி மீனை சேர்த்திடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. மீனை சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்குங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீனும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த குழம்புல இருக்கிற சூடே போதுமானதாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். திருப்பியும் மூடி போட்டு 20-30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. உங்களுக்கு ஆறத்தான் அதனோட சுவை இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில் சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.